வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் 7 சென்டிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 5 சென்டிமீட்டரும், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வேலூர் மாவட்டம் காட்பாடி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், சேலம் மேட்டூர், செங்கல்பட்டு மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், மதுரை மேட்டுப்பட்டி, சிவகங்கை காரைக்குடி, கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், புதுக்கோட்டை திருமயம் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வேலூர், மதுரை பெரியப்பட்டி, திருவண்ணாமலை வெம்பாக்கம், கோயம்புத்தூர் சின்கோனா, நீலகிரி குன்னூர், வேலூர் அம்முண்டி, செங்கல்பட்டு செய்யூர், காஞ்சிபுரம், சேலம் டேனிஷ்பேட்டை, ராணிப்பேட்டை சோளிங்கர், நீலகிரி பர்லியார், நீலகிரி ஆதார் எஸ்டேட் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் உத்திரமேரூர், வேலூர் மேலாளத்தூர், திருவள்ளூர் திருத்தணி பிடிஓ, வேலூர் குடியாத்தம், திருவண்ணாமலை வந்தவாசி, விழுப்புரம் RSCL வல்லம், புதுக்கோட்டை, சேலம் ஏற்காடு, விழுப்புரம் வளத்தி, திருவள்ளூர் சோழவரம், ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம், திருவண்ணாமலை போலூர், விழுப்புரம் திண்டிவனம், வேலூர் பொன்னையனை, புதுக்கோட்டை குடுமியான்மலை தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய குறிப்பு. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட அதிகமாக இருந்தது. சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 39.4 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 34 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 38 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 31 டிகிரியிலிருந்து 36 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 21 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 38.7 டிகிரி செல்சியஸாகவும், நுங்கம்பாக்கத்தில் 38.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல்: சென்னை மாவட்டத்தில் 4.1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் மிகவும் அதிகரித்துள்ளது. திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் 5.1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இயல்பை விட மிகவும் அதிகரித்துள்ளது. நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் அதிகரித்துள்ளது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 20 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. சென்னை, ஈரோடு, கரூர், திருவள்ளூர், கோயம்புத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் 21ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரியிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37லிருந்து 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27லிருந்து 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள்: இன்று முதல் 21ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள்: இன்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
நாளை மற்றும் நாளைய மறுதினம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 20ஆம் தேதியன்று தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 21ஆம் தேதியன்று தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் இன்று மற்றும் நாளை கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.